ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் ஜாயின் அட் ஒர்க் சடன்லி கிளினிக் க்ளோஸ் டியூ டு தியர் ப்ராப்ளம்ஸ், வாட் ஷுட் வி டு? ஓகே, இப்போ வந்து அந்த கிளினிக் வந்து பார்க்கணும் எவ்வளோ நாளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் அவங்க அந்த கிளினிக் வந்து ஆப்ரேஷனில் இருந்து திடீர்னு வந்து க்ளோஸ் டவுன் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா கம்பன்சேஷன் கொடுத்தாகணும். அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பிரகாரம் வந்து கல்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்பன்சேஷன் வந்து கொடுத்தாகணும். ஓகே, அப்படி அவங்க கொடுக்க தவறிட்டாங்கன்னா தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து பிஸ்னஸ் சரியில்லை, நான் க்ளோஸ் டவுன் பண்ணுறேன்னா அவங்க போயிட்டு என்னன்னா ஜிடிகே கிட்ட பேசணும். பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து விஎஸ்எஸ் கொடுக்க போகிறேன் இல்லை எம்எஸ்எஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன கரெக்டாக சேரணுமோ தொகை சேரணுமோ அது பிரகாரம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது வந்து அந்த கம்பெனியை வந்து எடுக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ். ஆமாம், அந்த கம்பெனி பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா அவங்க இயர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் அது பிரகாரம் வச்சு அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களோட கடைசி பேசிக் என்ன சொல்லி ஒரு கல்குலேஷன் இருக்கும். அந்த கல்குலேஷன் பிரகாரம் வந்து அவங்க அந்த காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க வந்து ஆப்ரேஷன் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று எம்எஸ்எஸ், ஒன்று விஎஸ்எஸ். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒன்று வந்து ஸ்டாஃப் கிட்டே பேசி அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இல்லை என்னன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் ஹேப்பன் பண்ணிச்சுன்னா அந்த கம்பெனி வந்து முதல்ல வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுவோம். ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து பேசி சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஓகே எங்கிட்ட இவ்வளோ இல்லை, இப்படி தான் இருக்குது, எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு. அது எத்தனை மாதம்? இப்போது வந்து 1 மாதமா 2 மாதம் இல்லை, டிபெண்ட் பொறுத்து இருக்குது. இதே வந்து அவங்க வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக இருந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணலன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அது பிரகாரம் வந்து அவங்க கொடுத்துடணும். இதே வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் அவங்க ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் இல்லை குறைஞ்சது 4-5 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு என்ன அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுத்தாலும் அது கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி சசிகுமார் வந்து கேட்டிருக்காரு. சார், இஃப் அலவன்ஸ் நாட் மென்ஷன் இன் ஆஃபர் லெட்டர் வேர்பல் ப்ராமிஸ், அலவன்ஸ் வந்து வேர்பல் ப்ராமிஸாக தான் பண்ணுறாங்க, இது வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன் இது எப்படி வந்து செட்டில் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு கம்பெனி எப்படி செட்டில் பண்ணலாம் நினைக்கிறேன்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்ன்றது வந்து கம்பெனி விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஓகே, அவங்க வந்து ஆனர்ஸ் வந்து எப்போதுமே வந்து சேலரியில் வந்து கை வைக்கவே கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு 1,700 இல்லை ஒரு 3,000 சேலரி உங்களுக்கு வந்து சேலரி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா சேலரி டிடக்ஷன் நடக்க உங்களோட அனுமதி இல்லாமல் நடக்கும். இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சொக்ஸோ இதை தவிர ஒரு எந்த ஒரு டிடக்ஷன் இருக்கக்கூடாது. அன்லெஸ் நீங்கள் அன்பெய்டு எடுத்தீங்க இல்லை ஒரு லோன் எடுத்திருந்தீங்க அட்வான்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. இதை தவிர்த்து வந்து உங்கள் சேலரியில் வந்து அவங்க கை வைக்கக்கூடாது. ஓகே, இதே வந்து அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான். ஒரு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் லீவ் எடுக்காமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணுற விஷயம் தான். அது வந்து கம்பெனி வந்து எப்போ வேணாலும் தடை பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எது இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வாங்குறது பெட்டர். இது வரணும். அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஹெச்ஆர் கிட்டே பிளாக் அண்ட் ஒயிட். அதாவது வந்து ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் ஒன்வர்ட்ஸ் the company will giving you 200 ringgit as a transport allowance. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்மளாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பேர் என்ன, கம்பெனி ஹேவ் ரைட்ஸ் டு ரிவோக் எனி டைம் as per மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஆஃபிஷியலாக வந்து வாங்கினா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பெட்டர். சரிங்கய்யா, அவங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சுபாஷினி மஹி ஹெல்த் அண்ட் பியூட்டி அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க. Can the company force a staff to work 2 different places, 2 days Kerala, 3 days another placeல? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே உள்ளுக்கு வரும்போது வந்து எனக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது, 2 பிரான்ச்சில் நீங்கள் மாறி வேலை செய்யணும் நீங்கள் அக்ரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ மேபி பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து மொபைல் பிஸ்னஸாக இருக்கலாம். ஏன்னா மொபைல் பிஸ்னஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் வச்சுக்கோமே. இப்போ நான் ஒரு பிரைடல் கடை ஓனராக இருக்கேன். எனக்கு வந்து இன்காலும் இருக்கும் அவுட் காலும் இருக்கும். அப்போ நான் இன்கால் தான் செய்வேன், அவுட் கால் நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து வாக்குவாதம் பண்ண முடியாது. பிகாஸ் த பிஸ்னஸ் இஸ் டிமாண்ட் சச். ஏன்னா நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு அவுட் கால் தான் வேணும். அப்போ நம்ம அவுட் கால் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா அப்போ எஸ் அ எம்ப்ளாயி நீங்கள் போய் தான் ஆகணும். பிகாஸ் அதுதான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணும். அப்போ இல்லை நீங்கள் உள்ளுக்கு வரும்போதே வந்து எல்லாரும் ஸ்டாஃபும் வந்து என்ன வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்வியூ டைம் அப்போ வந்து என்னோட ஜாப் ஸ்கோப் என்ன அது கேட்கறதில்ல முழுமையாக கேட்கறதில்ல. ஓகே, என்னோட ஒர்க்கிங் ஹவர் எத்தனை மணி எத்தனை மணி மட்டும். இதில் சின்னதாக ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அந்த கேட்கறது வந்து அவங்க கொடுக்குறதெல்லாம் இல்லை இவங்க டிமாண்ட் பண்ணுறதா? ஒரு இல்லை இவங்க கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா
டிஃப்ரெண்ட் வேகன்சி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே பேருக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருக்கும். இப்போ என்னோட கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கால் பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும், சொல்யூஷன் கொடுக்கணும். இதே இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் லாஜிஸ்டிக்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு கோட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, கோட் பண்ணி கொடுக்கணும். அது பேர்ல வேற மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாறும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா இதுதான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் டேர்ம் எதுவும் கிடையாது. கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாப் ஸ்கோப் மாறும். அப்போ ஒரு கம்பெனிக்கு நம்மளுக்கு வந்து அட்மினுக்கு நம்ம வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அட்மின் கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம்னா தவறு கிடையாது. நீங்க போய் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பொசிஷன்ல என் ஜாப் ஸ்கோப் என்னன்னு முதல்ல நீங்க கேட்கணும். இன்டர்வியூலாம் முடிய போது கேட்பாங்க, எனிதிங் யூ லைக் டு ஆஸ்க்னு கேட்பாங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களான்னு கேட்கும்போது அதுதான் உங்க சமயம். நீங்க கேள்வி கேட்க வேண்டிய சமயம். என்னோட சேலரி பேக்கேஜ் எவ்வளவு, ஒர்க்கிங் அவர் எத்தனை மணி மட்டும், லீவு எப்ப, எனக்கு ஓவர் டைம் என்டைட்டில்மெண்ட் இருக்கா, இந்த வேலைக்கு வேண்டிய ஜாப் ஸ்கோப் என்ன. ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற சில ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு. ஒரு தோழி கேட்ட மாதிரி, ஓகே பிரைடுன்னு சொல்கிறீங்களே, இது இன் காலா அவுட் காலா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான பதில் கிடச்சிருக்கும். அப்போ இல்லை ரெண்டுமே செய்யணும்னு சொல்லும் போது, ஓ நம்மளால அவுட் கால் முடியாது, நான் இன் கால் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்ல வேண்டியதான். இல்லை சிஸ்டர் மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து நான் இன்கால் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் என்னால் வந்து தூரமாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை வேலைக்கு எடுக்கலாமா இல்லை வேற ஆள் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகே, டீச்சிங்காக எடுத்துட்டு, ஆனால் அதை தவிர்த்து நீ சேல்ஸ் செய்யணும், நீயே அட்மின் செய்யணும், நீயே மெத்த வேலையை செய்யறது, இது வந்து அந்த ஜாப் ஸ்கோப்பில் வந்து எந்த இடத்துல பார்க்க வேண்டியது, எந்த இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு எப்படி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜேடி நீங்கள் கேட்டு வாங்கணும். அதுவும் உங்கள் உரிமை தான். ஓகே, இப்போ எனக்கு வந்து டீச்சிங்னு சொல்லி என்ன ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், டைம் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ஆஃபர் என்ன ஜேடி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஜேடி கேட்டு வாங்கும் போது ஜேடியில் வந்து டீச்சிங் சம்மந்தப்பட்ட தான் போட்டிருக்கோம். ஆனால் அதே இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்கணும். நீங்கள் இந்த 2-3 அட்மின் வந்து போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யூ அக்ரீட் ஃபார் தட். ஓகே, அதான் பண்ணுறது. டீச்சிங் சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் ஜேடி வந்து எனக்கு கொடுக்கல. இல்லை, அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, சரி எனக்கு ஜேடி கொடுங்க, நீங்கள் ஜேடி கேட்கலாம். ஜேடி கேட்க, ஓகே என்னோட வேலை வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, பரவாயில்ல எனக்கு ஜேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ இந்த ஜேடியில் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம். என்ன டீச்சிங் சொல்லி கூப்பிட்டீங்க, என்னால் இதுதான் செய்ய முடியும், இதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குட். நீங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னைக்கே அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது ஒரு ஜேடியும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக ஹெச்ஆர் இருக்கணுமா? ஏன்னா தே ஒன்லி மென்ஷன், அதாவது எப்படின்னா பாஸே ஹெச்ஆராக இருந்துக்கிறேன், இன்னொருத்தருக்கு நான் வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுத்து நான் பாஸ், நானே ஹெச்ஆர் பார்த்துக்கிறேன். அதனால ஹெச்ஆர் வந்து கம்பல்சரியாக இருக்கா? ஹெச்ஆர் வந்து கம்பல்சரியாக ஒரு கம்பெனியில் இருக்குமா இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பாஸ் தனி விருப்பம். ஹெச்ஆர் கண்டிப்பாக வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்டர் அண்ட் ஹெட். ஆனால் அதே மாதிரி ஹெச்ஆர் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பாஸே வந்து ஹெச்ஆர் பார்த்துக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் விதிமுறைகளை மீறாமல் இருக்காங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. இப்போ சென்டர் அண்ட் ஹெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற மணிக்கே கம்பெனி செக்ரட்டரி இருக்கணும், அது மஸ்ட். இல்லைனா வந்து அந்த கம்பெனி வந்து செயல்பட முடியாது, அது ரூல் சொல்லுது. ஆனால் ஹெச்ஆர் இல்லாமல் அந்த கம்பெனி செயல்படலாம், அது தவறு கிடையாது. தவறு கிடையாது. அவங்க பாஸே ஹெச்ஆர் இருக்கலாம், வைஃப் ஹெச்ஆர் இருக்கலாம், கம்பெனியில் யார் வேணா ஹெச்ஆர் இருக்கலாம். ஆனால் அந்த ஹெச்ஆர் ஆகிற தகுதி அவங்களுக்கு இருக்கா, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ஹெச்ஆர் இருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டை வந்து அதுக்குள்ளே தான் வந்து அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ண முடியும். அது அவங்க பிரிட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது கேஸ் பேரோல் சொல்யூஷன் வழியாக நீங்கள் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்களா? ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு பேமெண்டா இல்லை அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் கரெக்டாக கிடைக்குதா இல்லைன்னு ஒரு நம்ம லோக்கல் மலேசியன் கம்பெனி அவங்க சாப்பாடு கடை வச்சுருப்பாங்க, முடிவெட்டுற கடை வச்சு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் வந்து நீங்கள் செஞ்சு தருவீங்களா? எப்படி வந்து லோக்கலுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபாரின் ஒர்க்கர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் லோக்கலுக்கும் ஃபாரின் ஒர்க்கருக்கும் ஒரே மினிமம் வேஜஸ் தான் 1,700 தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே கொடுக்குற தவறில்ல, ஆனால் அதுக்கு கீழே கொடுக்கக்கூடாது. ஓகே, லோக்கல்ஸ்க்கு வந்து இபிஎஃப் சொக்ஸோ ஏஐஎஸ்லாம் இருக்குது. பட் ஃபாரினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொக்ஸோ மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் வந்து இடையில வந்து போத் பார்ட்டியும் வந்து சொக்ஸோ கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ரூல்ஸ் இடையில போன வருஷம் மாறுனுச்சு. இப்போ என்னன்னா புதுசாக பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஒரு 2% சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மை, ஆஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆஃபிஷியலாக நியூஸ் இன்னும் வெளியாகலை. பட் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணது உண்மை.